உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து பார்த்து கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் என்ன நோக்கத்தில் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி, கட்டாயமாக எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே கட்டாயமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னு சொன்னால் எந்த சர்க்கிள்லேயே இப்போ 2-3 பேருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளாகிருக்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள்ட கையில் வச்சு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஃபோன் இருக்குது தானே, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பத்தை வச்சு நடக்கக்கூடிய திருட்டு சம்பவங்களில் மிகப்பெரிய ஒரு திருட்டாக இப்போ மாறி இருக்கிறது தான் நாங்கள் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட் திருட்டு. எங்களை பற்றின ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்தோ எங்களோட வீட்டில் வந்தோ இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரையுமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நாங்கள் யாரோட கதைக்கிறோம், என்ன ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறோம், என்ன சாப்பாடு, என்ன ட்ரிங்க், என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறோம்ன்ற வரைக்கும் A to Z எங்களை பற்றின ஒட்டுமொத்த ஜாதகமும் நாங்கள் யூஸ் பண்ணுற எங்களோட வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பை இப்போ ஹேக் பண்ணுற ஒரு புதிய திருட்டு சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து போய்க்கொண்டிருக்குது. வெரிஃபிகேஷன் கோடை வச்சுக்கொண்டு எங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை திருடுறது, இல்லாட்டி வேறு ஏதாவது வழிகளில் எங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து எங்களோட வாட்ஸ்அப் அக்சஸை மொத்தமாக எடுத்து எங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிற செயல்பாடுகள் இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது எங்களோட நாட்டுக்குள்ளே இலங்கைக்குள்ளே இப்போ ரீசன்ட் டேஸாக இலங்கையினுடைய கிரைம் பிராஞ்சால் சொல்லியிருக்கிற விஷயம் பெரிய அளவில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கின்றது. இந்த வீடியோவில் இந்த வாட்ஸ்அப் மோசடி நடக்கக்கூடிய பிரதானமான 5 வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன வழிகளை நடந்து கொண்டிருக்குது, அதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்வது, இப்படியெல்லாம் வந்தால் நீங்கள் கட்டாயமாக அவதானமாக இருக்கணுமென்ற பிரதானமாக இந்த மோசடி நடக்கக்கூடிய ஒரு 5 வழிகளை சொல்ல போகிறேன். அதுக்குள்ள 5வது வழி தான் மிக மிக முக்கியமானது, பயங்கர டேஞ்சராக இப்போ அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாட்ஸ்அப் மோசடி. இதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணுமன்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையிலேயே இது நடந்து கொண்டிருக்குது. என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் 1-2 பேருக்கு நடந்ததுக்கு பிறகு தான் கட்டாயமாக நான் உடனடியாக ஷேர் பண்ணிக்கொள்வோம்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாகவே பாருங்கள். பார்த்துட்டு நான் இதில் சொல்ல போகிற ஒரு சில வழிமுறைகளை உங்களோட வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக எனபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னதை உங்கள்கிட்ட தெளிவாக முதலிருந்தே விளக்கமாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதேண்டதை உங்கள்கிட்ட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு 15 புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நியூஸில் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாங்க. வீடியோட கடைசியில் தயவு செய்து இது ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோன்றபடியாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாங்க, முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்ஸில். ஓகே, முதலாவது அடிப்படையாக இந்த வாட்ஸ்அப் மோசடி நடக்கிற முதலாவது வழி என்னென்னு சொன்னால் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்கேம். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், வெளிநாட்டிலையோ நீங்கள் உள்நாட்டிலையோ இருந்தால் கூட உங்களுக்கு நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத ஒரு நபர் திடீரென்று புதுசாக ஒரு புது நம்பர்லேருந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுவார். உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியோ, இல்லாட்டி உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்லியோ, இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரர்னு சொல்லி இவர் தான் நான் ஒரு பேரை சொல்லி இந்த நபர் தான் நான் உங்களை நீண்ட காலமாக தொடர்பு கொள்ளலை, இப்போ தான் புதுசாக தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லும்போது அவர் உங்களுக்கு கால் பண்ணாமல் டெக்ஸ்ட்டில் மட்டுமே கதைப்பாராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அவரை சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அவர் யார், அவர் உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் தானான்றதை நீங்கள் கால் பண்ணியோ இல்லாட்டி வீடியோ கால் பண்ணியோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவரோட தொடர்ச்சியாக்காதீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒருவேளை அவர் மோசடி செய்கிற நபராக இருந்தால் உங்களோட டெக்ஸ்ட்டில் கதைச்சு கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகோ ஒரு மாதத்துக்கு பிறகோ எனக்கு உதவி வேணும்னு சொல்லி உங்களோட காசை கேட்கும்போது நீங்களும் நம்பி அவரோட பணத்தை கொடுத்தா அவர் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தெரியாத நம்பர்லேருந்து வரக்கூடிய புது நம்பர்ஸ், சில பேர் வாட்ஸ்அப் நம்பர் மாற்றும் போது கூட இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தி கொண்டுக்கிறோம், வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் மாற்றிக்க என்ன செய்வோம், புது நம்பர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்போ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ஹாய் நான் VK கரிகாலன், நான் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை மாற்றிட்டேன், இதுதான் இந்த புது வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் டெக்ஸ்ட்டில் தான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் என்ன செய்வீங்க, அதை நம்பிக்கொண்டு எந்த வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லி தான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்வீங்க. ஆனால் ஒருவேளை உண்மையிலேயே அது நான் இல்லைன்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கிறவர் மோசடி செய்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரர் யாரையாவது பேரை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அந்த பேரில் இருந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் முதலாவது அவதானமாக இருந்து கொள்ளுங்க. 2வது மோசடி வழி என்னென்னு சொன்னால் லொட்டரி, ப்ரைஸ் அண்ட் பார்சல் டெலிவரி ஸ்கேம். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு யாராவது ஒரு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி
உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது, அந்த பார்சல் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் இவ்வளவு காசு கட்டணும். அதை கட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பார்சலை நாங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சீட்டிலுப்பில் வந்து உங்களுக்கு காசு கிடைச்சிருக்குது, ஒரு லொட்ரி வந்து உங்களுக்கு விழுந்திருக்குது, ஒரு 10 லட்சம் ரூபா கிடைச்சிருக்குது. அந்த 10 லட்சம் ரூபா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எங்களுக்கு காசு கட்டாயமாக கட்டணும். அப்படி கட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைச்சிருக்குது. நாங்கள் குழுக்கள் முறையில் சாம்சங் கம்பெனியிலேருந்து உங்களை வந்து நாங்கள் அதிர்ஷ்டக்காரராக வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதுக்கு அந்த ஃபோனை நீங்கள் வின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும். அந்த காசை கட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபோன் தரலாம். இந்த மாதிரி வரக்கூடிய ஃபேக்கான கோல்ஸ் அண்ட் மெசேஜஸ், இப்படி வரக்கூடிய எதையுமே தயவு செய்து நம்பாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே பார்சல் வந்து கஸ்டம்ஸில் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் நேரடியாக அங்கே தான் உங்களை கூப்பிடுவார்கள். உங்களை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு அரசாங்க திணைக்களத்திலிருந்து யாருமே உங்களை வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ண மாட்டார்கள். இது நீங்கள் எல்லா பக்கத்தாலையுமே ஜோதிச்சு கொள்ளலாம். நீங்கள் உங்களோட பிரிவுக்கு உட்பட்ட டிஎஸ் ஆஃபீஸோ இல்லாட்டி உங்களோட கிராம அலுவலர்கள் இல்லாட்டி எந்த வகையான உங்களோட அரசு அலுவல்கள் சார்ந்த திணைக்களங்கள்லேருந்து உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தாலும் யாருமே போலீஸார் உங்களை அழைச்சாலும் உங்களை வாட்ஸ்அப்பில் யாருமே தொடர்பு கொள்ள போகிறது கிடையாது. அது ப்ரொஃபஷனல் வே கிடையாது. உங்களுக்கு நார்மல் கால் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 011 021 இந்த மாதிரியான லேண்ட்லைன் நம்பர்ஸில் இருந்து தான் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்படுப்பார்கள். அப்படி வந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கோலாக இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் 1-2 தடவை செக் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை பார்சல் கிளியர் பண்ணுறதுக்காக காசு கட்ட சொல்லியெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஸோ இப்படி வரக்கூடிய கோல்ஸை எதையுமே தயவு செய்து நம்பாதீங்க. அதுலேயும் உங்களை மோசடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக அதிகமாக இருக்குது. அடுத்தது 3வது மோசடி வழி என்னன்னு சொன்னால் ஜாப் ஆஃபர், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இதுவும் பெரிய அளவில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான மோசடி. இப்போ நான் சொல்லிக்கொண்டு வர 5மே ஆக குறைஞ்சதிலிருந்து ஆக அதிகமாக இருக்கக்கூடிய மோசடிகள் தான். ஆரம்ப காலகட்டங்களில் தான் இந்த பொய்யான நம்பர்லேருந்து கால் பண்ணி இன்னார் தான் கதைக்கிறேன்னு சொன்ன மோசடி நடந்தது. ஆனால் இப்போ எல்லாம் இந்த ஜாப் ஸ்கேம், லொட்டரி, அதே மாதிரி இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிற இந்த மாதிரியான மோசடிகள்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது.